ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அடித்ததா தாவேக்காவுடைய நிர்வாகிகள் ஒரு 10 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு 3 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. ஒன்று மதியழகன், அவர் யாருன்னா பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தமாக பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார். தொடர்ந்து இதே இந்த ஒரு பிரச்சனை இருந்ததுனால ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோரும் பல முறை எச்சரித்தும் கேட்கவில்லை அப்படின்னு எஃப்ஐஆரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. காலைல 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தொடர்ந்து இருந்ததுனால மக்களுடைய கிட்டத்தட்ட உடல்நிலை சோர்வடைந்து இருந்துச்சு. தொடர்ந்து கூட்டம் அலைமோதுனதுனால கீழே விழுந்து குதிச்சு தான் இறந்தாங்க அப்படின்னு ஒரு 11 பேர் இறந்ததா ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரில் சொல்கிறாங்க. இன்னும் கிடையாதுங்க, என்னை பார்க்க நிற்கிறாங்க, நான் வர்றேன், நான் பார்த்துக்கிறேங்க, நான் அவங்களுக்கான விஷயம் நீ ஏன் தலையிடுறீங்கிறது சிம்பிளாக அலட்சியமாக அவருடைய அலட்சியத்துக்கு காரணம் இதுதான். அவங்க எல்லாம் எங்கள் ஆட்கள், நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் இதை பற்றி உனக்கு கொல்லப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் சொன்னவர் அசம்பாவிதத்துக்கு அப்புறம் வரவே இல்லைல்ல. சரி, இப்போ அதுதானே பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. நீங்கள் இருந்திருக்கணும், அசம்பாவிதம் ஆகிடுச்சு, தெரியாமல் நடந்துருச்சு, ஒரு மன்னிப்போ மற்ற எதுவுமே இல்லையே, இது வரைக்கும் இல்லையே. விஜயை தான் தெளிவாக சொல்கிறாங்க, திட்டமிட்டு 4 மணி நேரம் தாமதமாக வந்து உரையேற்றியதாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக விஜய் எஃப்ஐஆரில் வராது. கைதா இல்லையாங்கிறது அப்புறம், அது குற்றவாளி, விஜய் குற்றவாளி. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார், அந்த கரூரில் நடந்த அந்த துன்புறு சம்பவம், திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது அந்த அன்றைய தினமே இரவே நடந்த அந்த துயர சம்பவத்தின் போது காவல்துறை போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர் தற்போது ஊடகங்கள் வாயிலாக அது வெளியே வந்திருக்கு. அந்த எஃப்ஐஆர்ல என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, யார் மீதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அதனுடைய விவரங்கள் என்ன சார்? ஆக்சுவலாக 27ஆம் தேதி நடந்த சம்பவம். ஆக்சுவலாக விஜய் 7 மணிக்குள்ளே வந்தார். பட் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 9:45 9:45க்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. சோமோட்டோவா இன்ஸ்பெக்டர், கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் போட்ட எஃப்ஐஆர் தான் வச்சுங்களேன். இந்த எஃப்ஐஆர் இது எப்பவுமே எஃப்ஐஆர்னா எல்லாமே ஒரு முதல் தகவல் அறிக்கை, என்ன நடந்துச்சு அப்படின்னு அடிப்படையில் ஒரு ரஃப்பாக ஒரு உள்ளது தான். நீங்கள் சார்ஜ் ஷீட்டுங்கிறது தான் முழுக்க எல்லாத்துக்கும் பெரிய லெவலில் இருக்கும். அது வச்சுக்கோங்க 90 நாட்களுக்குள்ள போடுவாங்க. ஆமாம், இதில் 2 எஃப்ஐஆர் 2 போட்டிருக்காங்க. ஒன்று இந்த சம்பவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அடித்ததா தாவேக்காவுடைய நிர்வாகிகள் ஒரு 10 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது தனின்னு வச்சுக்கலாம். பட் இந்த 41 பேர் இறந்ததற்கான அப்படின்னு, ஏன்னா அப்போ அந்த எஃப்ஐஆரில் அவங்க எடுத்தோடனே 41ங்கிறது இப்போ தான் அதிகமாக இருக்குது ஐக்கியம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்மி தானே. ஸோ அதனால் அப்போ நீங்கள் 11 பேர் தான் இறந்ததா எஃப்ஐஆர் டைமில் சொல்கிறாங்க. 9:45க்கு அதை சொல்ல வர்றாங்கன்னு வச்சுங்களேன். இல்லை, 2 விஷயம் தான் அதில் ஐக்கியம். அதில் ஒரு தகவல் தெளிவாகவே சொல்கிறாங்க. யார் விஜயை அக்யூஸ் பண்ணி ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை இருக்குது, திட்டமிட்டு 4 மணி நேரம் தாமதம் அப்படின்னு விஜயை சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான தகவலாக தான் நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்களேன். காரணம் என்னென்னா, வழக்கமாக 3 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. ஒன்று மதியழகன், அவர் யாருன்னா பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர்னு வச்சுங்களேன். அதுக்கு அடுத்தமாக பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார். இவங்களாம் எப்படி வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் தான். அவர் பேரில் தான் ஃபங்க்ஷனுக்கான அனுமதியை வாங்கினாலும் கூட நிர்மல்குமாரும் புசி ஆனந்தும் தான் தொடர்ந்து அதிகாரிகளிடமும் மாவட்ட கலெக்டர், டிஎஸ்பி இவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறது இவங்க 2 பேர் தான். அவர் சும்மா ஒரு பேருக்கு தான் ரஃப்பாக அவரை கொண்டாந்துருக்காங்க ஒழிய, மற்றபடி இவங்க 2 பேரும் தான் முழுக்க ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. எதாக இருந்தாலும் அதிகாரிகள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அதிகாரிகள் சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி அடிப்படையில் தான் பேசுகிறாங்க. ஒரு விஷயந்தான் இதில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு இடத்த அவங்க ஏற்கனவே கேட்ட 2 இடத்த, மொத்தம் 3 இடம் கேட்குறாங்க. அந்த 2 இடம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐஸ் ஹவுஸு, அதையும் உழவர் சந்தை, அது 2யுமே ரிஜெக்ட் பண்ணிடுது கவர்மெண்ட். யார் போலீஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு
பல காரணங்கள். ஏடிஜிபி சொன்ன மாரி, அதில வந்து பக்கத்தில பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு. அதுக்கு அடுத்தது அ ஆர்டர் அமராவதி ஆர்டருடைய பாலம் அது. அதுக்கப்புறம் மேலேருந்து குதிச்சு அடிபட்டுச்சுன்னா பெரிய லெவல்ல பாதிக்கப்படுவாங்க. ஸோ அது வேண்டான்றாங்க. உழவர் சந்தை இடம் ரொம்ப குறுகலான இடம். ஸோ வேண்டாம் அப்படின்னு அது 2யுமே தவிர்த்துட்டு, 3வதா பார்த்தீங்கன்னா, அந்த இடம் பேர் என்ன சொன்னாங்கன்னா, வேலுச்சாமிபுரம் ஜங்ஷன். அப்படிதான் அந்த இடத்த எஃப்ஐஆர்லயும் குறிப்பிடுறாங்க. குறிப்பிடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த இடத்துல தான் அனுமதிய வாங்குறாங்க. அந்த அனுமதியில இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மதியழகன் இந்த மாவட்ட செயலாளர் அவரு வந்து ஒரு பெட்டிஷன் குடுக்குறாரு போலீஸ்ல. அந்த பெட்டிஷனும் வெளிய வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து ஆட்கள் அதிகமா கூடும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனாலயும், அவங்க வந்து மாடிகள் இந்த இடத்துங்கலாம் போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால, பவர் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரே கேட்கிறாரு. ம். ஆமா. அது சம்மந்தமான ஒரு பெட்டிஷனும் இப்ப வெளியாயிருக்குன்னு வச்சுக்கங்களேன். போலீஸ்ட்ட அவங்களே கேட்குறாங்க, நீங்க வந்து பவர் கட் பண்ணிருங்க. அதுக்கு மின்சாரம் சம்பந்தமான விஷயங்கள நாங்க ஜெனரேட்டர் நாங்க ரெடி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதையும் அந்த பர்மிஷன் பண்ணிட்டாங்க. அது டெம்பரவரியா பண்ணிக்கிறோம். மத்தபடி அந்த லைன் எல்லாத்தையும் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா, எங்களுக்கு உதவியா இருக்கும்னு அவர் ஏற்கனவே சொல்லி, அந்த பெட்டிஷனும் போலீஸ்ல குடுத்து, அதனால பவர் கட்டுங்கிறதுக்கு வேலையே இல்ல. அவங்க மின்சாரத்தை நிறுத்தி வையுங்கள்னு அவங்க கேட்குறாங்க. அந்த அடிப்படையில தான் என்ன பண்ணுது, மின்சாரம் அந்த குறிப்பிட்ட ஏரியால மட்டும் பவர் கட் பண்ணி வைக்குது. அவங்க கேட்டதன் அடிப்படையில தான். இது இங்க இல்ல, திருச்சிலயும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லா இடத்துலயும் இந்த மாரி அவங்களுடைய கேட்டதன் அடிப்படையில தான் நாமக்கல்லயும் நடந்திருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாமக்கல்லயும் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஓ! ஏன்னா ஒரு 6, 7 பேர் காயமாயிருக்காங்க. ம். பசி, மயக்கம் அந்த அடிப்படையில. ஸோ அதையும் வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர் ஆயிருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த அடிப்படையில தான் இப்போ இந்த எஃப்ஐஆர் உடைய என்னென்ன விவரம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க 2, 3 விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, காலதாமதம்னு சொல்றாங்க. காலதாமதம் வேண்டாம் அப்படின்னு நாங்க நிர்மல் குமார்ட்டயும், புசி ஆனந்த்ட்டயும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா நானும் பேசினேன். விபரீத முடிவுகள வந்து அவங்க அத தாண்டி எடுத்தாங்க. டிஎஸ்பியும் டிஎஸ்பி வந்தாரு. 2 பேருமே பேசணும். ம். அப்படிங்கிறத அவங்க 2 பேருமே அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடுறாரு ஓகே. இன்ஸ்பெக்டர். ஓகே. ஆமாமா. அவர் என்ன சொல்றாரு, 10,000 பேர்ன்னு விண்ணப்பத்தில குடுத்திருந்தாலும் கூட, கிட்டத்தட்ட 26,000 பேர் வந்துட்டாங்க. அப்படிங்கிறத 4:45 மணிக்கு, சாயங்காலம் ம்ஹ்ம். 4:45 மணிக்கு அப்பதான் எல்லைக்கு வந்திருக்காரு யாரு? திரு விஜய் விஜய். வந்து கரூர் மாவட்ட எல்லைக்கு வராரு. ம்ஹ்ம். இப்படியே போயிட்டு இருந்தா நல்லா இருக்காது. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி வர சொல்லுங்க. அப்படிங்கிறதெல்லாம் நாங்க கம்யூனிகேட் பண்ணோம். நிர்மல் குமார்ட்டயும் சொன்னோம். புசி ஆனந்த்ட்டயும் சொன்னோம். ம். பட் அவங்க காதுல வாங்கல. ம். அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு. ம். ஆமாங்க. அதாவது நீங்க சொன்னீங்க, குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த எஃப்ஐஆர்ல அ அவர் வந்து அந்த கரூரினுடைய பார்டர்ல இருந்து அவரு திட்டமிடப்பட்டிருந்த அந்த பிரச்சாரத்தினுடைய பகுதி வரைக்கும் சட்டவிரோதமாக ரோட் ஷோவே நடத்தியிருக்கிறாரு. ஆமா. அப்படிங்கிறதையும் அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருந்ததாக நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். ஆமா. இல்ல அவர் என்ன சொல்றாரு, அதாவது நீங்க வந்து வந்துட்டீங்க. ம். காலதாமதமா வேணுக்குனே மெதுவா வந்தீங்க அப்படின்னு ஒரு அதாவது ராங் குற்றச்சாட்டு. ரூட்லாம் போன மாரி சொல்றாங்களா சார்? ஆமாங்க. அவங்க நாங்க சொன்ன இடம் வேற. ம். அது வழியா வராதீங்கன்னு சொன்னோம். ம்ஹ்ம். பட் அப்படி வந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, கரூர் தமாகா கட்சியின் கரூர் ஏற்பாட்டாளர்களுக்கு விஜய் அவர்களின் பொதுக்கூட்டத்திற்கு மாலை 3 டூ 10 மணி வரைக்கும் பர்மிஷன் நாங்க குடுத்திருந்தாலும், குறிப்பிட்ட நேரத்தில முடிக்கணும். அப்படிங்கிற கட்டாயத்தில இருக்கனால அதிகமான ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கனால, வேற ஒரு ரூட்ல சீக்கிரம் நீங்க வந்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ். இந்த ரூட்லயே வர்றதுனால தானே உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு தெரிஞ்சா, நீங்க வேற கொஞ்சம் ரூட்ல நாங்க வேற ஒரு ரூட் சொல்றோம். அந்த இடத்து வழியா வாங்க. அப்படியும் நாங்க சொல்லி பார்த்தோம். அங்கிட்டு ம். ஒண்ணும் பெருசா கிரவுட் இல்ல. நீங்க மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துரலாம் அங்க. ஈஸியா வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ம். ஈஸியா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். கேட்கல. ஆனாலும் தொடர்ந்து அவங்க அவங்க ஒரே விஷயம் சொன்னதான் காலைல 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தொடர்ந்து இருந்ததுனால, மக்களுடைய கிட்டத்தட்ட உடல்நிலை சோர்வடைந்து இருந்துச்சு. தொடர்ந்து வந்து கூட்டம் அலைமோதுனதுனால கீழ விழுந்து மிதிச்சு தான் இறந்தாங்க. அப்படின்னு ம். ஒரு 11 பேர் இறந்ததா ஃபர்ஸ்ட்டு எஃப்ஐஆர்ல சொல்றாங்க ஆக்சுவலி. எஃப்ஐஆர்ல சொல்றாங்க. ஓகே. ஆமா. அப்ப இதுலருந்து என்ன தெரியுது சார்? கடைசியா நீங்க கோடிட்ட வரிகள்,
நாங்க வந்து வேற ரூட் மாற்று ரூட் கூட வாங்கி தரோம். நீங்க உடனே சைட்டுக்கு போற மாதிரி, இப்படியே நீங்க போனீங்கன்டா, இன்னும் கிரவுட் ஜாஸ்தியாகும். இங்க இருக்கிற கிரவுடையும் அங்க சேர்ந்துச்சுன்னா, ரொம்ப விபரீதமாகும்னு எச்சரிச்சிருக்காங்க. விபரீத விளையாட்ட ஆதவ் அர்ஜுனாவும், அதேபோல புசி ஆனந்தும் வந்து விபரீத விளையாட்டுக்கு வந்து செஞ்சிருக்காங்கன்னு அவங்களும் குறிப்பிடுறாங்க. திட்டமிட்டே விஜய் அவர்கள் அந்த மாற்று பாதையெல்லாம் வேண்டாம். நான் இப்படித்தான் போவேன். அப்படின்னு அவரு வந்து காலதாமதம். இந்த ஊர்ந்து ஊர்ந்து தான் போவேன். என்னுடைய கிரவுட பார்க்கணும். வெளிய பப்ளிக் எல்லாரும் பார்க்கணும். உலகம் பார்க்கணும். எனக்குன்னு கூட்டம் இருக்கு அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக. அதுதான் தெளிவா விஜய் வந்து ஒரு தெளிவா இருந்திருக்காரு. ம். ஒண்ணும் கிடையாதுங்க. என்னைய பார்க்க நிக்கிறாங்க. நான் வர்றேன். நான் பார்த்துக்கிறேங்க. நான்னா அவங்களுக்கான விஷயம். நீ ஏன் தலையிடுறீங்கங்கிறது தான். ம். சிம்பிளா அலட்சியமா அவருடைய அலட்சியத்துக்கு காரணம் இதுதான். அவங்க எல்லாம் எங்க ஆட்கள். நான் பார்த்துக்கிறேங்க. நீங்க இத பத்திலாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆனால் சொன்னவரு அசம்பாவிதத்துக்கு அப்புறம் வரவே இல்லல்ல. சரி இப்ப அதுதானே பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. நீங்க இருந்திருக்கணும். அசம்பாவிதம் ஆயிடுச்சு. தெரியாம நடந்துருச்சு. ஒரு மன்னிப்போ, மதுவும் எதுவுமே இல்லையே! இதுவரைக்கும் இல்லையே! ம். காலதாமதம் ஆனா உடனே மன்னிப்பு கேட்கணும். ஒரு சாதாரணமான விஷயம் அது. பட் அவரு மீட்டிங்ல கூட அத கேட்கல அவருன்னு வச்சுக்கங்களேன். அவரு என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து இதே இந்த ஒரு பிரச்சனை இருந்ததுனால, ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோரிடம் பலமுறை எச்சரித்தும் கேட்கவில்லை. அப்படின்னு எஃப்ஐஆர்ல ஒரு வார்த்தை சொல்லுது. நீண்ட நேரம் காத்திருப்பு, தண்ணீர், மருத்துவ வசதி இல்லாததாலும், கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட அழுத்தத்தாலும் மக்கள் உடல் சோர்ந்து கீழே விழுந்து மிதிப்பட்டனர் அப்படிங்கிற ஒரு எஃப்ஐஆர் உள்ள ஒரு வார்த்தை அந்த வார்த்தை சொல்லுது. தொடர்ந்து ஒரு அழுத்தத்தினாலையும் உடல் சோர்வுனாலையும் கீழே விழுந்தவங்கள அவங்களால எந்திரிக்க நிற்க கூட முடியாமல் கீழே விழுந்தவங்கள மிதிச்சிட்டாங்க. அந்த வகையில் ஒரு 11 பேர் இறந்துட்டதா எஃப்ஐஆர் டைமில் 9:45க்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது மிகப்பெரிய ஒரு மைனஸாக தான் இருக்கும் விஜய்க்கு. மாற்று கருத்தே இல்லை. பட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎம் வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, எந்த அரசியல் கட்சி தலைவருமே கூட தன்னுடைய தொண்டர்களோ சாகிறத வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. ம். ஸோ ம். அதனால விமர்சனம் பண்ண வேண்டாம். யாருமே விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றார். ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. உண்மைதான். விஜய்க்குமே அந்த ஒரு ஒரு சாவணும்னு நினைச்சிருக்க முடியாது. ஆனால் அக்கறை இருந்திருக்கணும்ன்ற நம்ம. நம்ம என்ன சொல்றோம், அக்கறை இருந்திருக்கும். நீ சாவணும்னு நினைக்க வேணாம். யாரும் நினைக்க போறதில்ல. பட் ஆனா கூடிய உணவு கொஞ்சம் குடுத்திருக்கலாம், தண்ணிய கொஞ்சம் குடுத்திருக்கலாம். கொஞ்சமான குறைந்தபட்ச அக்கறையாவது இருந்திருக்கணும்ல. அரேஞ்ச்மென்ட்ஸ்ல இவ்ளோ கோட்டை விட்டுருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் தொடர்ந்து இருக்கணும். எவ்ளோ அதான். படிப்பினைகள் இருந்தும் இப்படி திட்டமிட்டே வந்து இப்படியே விட்டுற ஆமா. பொதுஜனங்கள அவங்கள நம்பி வந்தவங்கள அப்படியே வந்து 8 மணி நேரம், 10 மணி நேரம் காக்க வச்சு. இல்ல அதுதான். இப்ப இப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்த விஷயமே அதான் சொன்னேனே, திருச்சிலயும் அதே மாரி நடந்திருக்கும் சம்பவம். இதே மாரி கண்டிப்பா நாகப்பட்டினம், திருவாரூர்ல ம். நடந்திருக்கும். பட் ஆனா என்னன்னா, கொஞ்சம் தள்ள பார்த்தா ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரத்துல வந்துட்டாரு. திருச்சிக்கும் அதே மாரி தான். ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. நல்ல வேளை இதுக்கு பெரம்பலூர் போகல. ம். அன்னைக்கு போயிருந்தால் நைட்டு 12, 1 மணிக்கு போயிருப்பாரு. ம். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 4 மணி டைம் போட்டிருந்தாங்க பெரம்பலூருக்கு. ஓஹோ! அப்ப அதுவும் நள்ளிரவு ஒரு 12 மணி 6, 7 மணி நேரம். ஆ 12 1 மணிக்கு போயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அப்பா! அந்த நல்ல அந்த வேளை விபரீதம் தப்பிச்சு அப்பவே முதல் சுற்றுலயே ஏற்பட்டுருக்குன்றீங்க. 100% முதல் நாள்லயே நடந்திருக்கும். ஓகே. உள்ள டூர் வந்தது திருச்சி, அரியலூர், பெரம்பலூர். ம். யாரோ ஒரு நல்ல மனிதர் சொன்னதுனால விஜய் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாப்ல. இல்லன்னா கண்டிப்பா இதே 40 அங்க போய் செத்துருப்பாங்க. பெரம்பலூர்ல செத்துருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும்னு வச்சுக்கங்களேன். காரணம் என்ன இவர பார்க்கணும். அந்த ஒரே ஒரு இன்டென்ஷன் தான். இவங்க தெளிவா இன்னைக்கு இவங்க நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் வந்து பார்த்தவங்க, அவங்க ம். பப்ளிக்ல சொல்லிட்டு பிரஸ்லயும் இதே தான் சொன்னாங்க. இதே வார்த்தை சொன்னாங்க. ஓகே. ஒரு நடிகர நாங்க பார்க்க வந்தோம். அப்படிங்கிற ம். ஒரு வார்த்தை. அதனால தான் வந்துட்டாரு, வந்துட்டோம். எங்களால வெளியவும் திரும்பியும் முடியல. ம். எங்களுக்கு தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. நான் பார்த்தவங்கலாம் இந்த வார்த்தை தான் சொன்னாங்கங்கிறத அவங்களும் மீன் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த விஷயத்துல அலட்சியமாக நடந்து கொண்டார் விஜய். அப்படிங்கிறது எஃப்ஐஆர்ல தெளிவா இருக்கு. இப்ப இவ்ளோ அதனால இப்போ திட்டவட்டமா இவ்ளோ சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில எஃப்ஐஆர் தெளிவா இருக்கு. பார்க்குற மக்களுக்கும் வந்து படிச்சா புரிஞ்சுக்க விதமா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் எஃப்ஐஆரிலே வந்து விஜய் சேர்க்கப்படவில்லை? மீண்டும் இந்த கேள்வி தான் வந்து எழுப்பப்படுகிறது. 100% கிம் ஒரு விஷயம் ஒரு கொலை ம். நடக்கும். ம். கொலையில நடக்கும்போது சம்பவத்தில் இருந்தவர்கள் 3 பேரா இருப்போம். ம். திட்டமிட்டவர்கள் அண்ட் அதர்ஸ்ன்னு வரும். எஃப்ஐஆர்ல எப்பயும் பார்த்தீங்கன்னா, ம். A1, A2, A3 அண்ட் அதர்ஸ். ஓகே. இல்ல அண்ட் 21 அண்ட் 13 இப்படின்னு ஏதோ ஒண்ணு வரும். அண்ட் 13 அதர்ஸ் அப்படின்னு இருக்கும்.
ம். பெயர் தெரியாத 13 பேர் அப்படிம்பாங்க. ம். ம். விஜய் அதில தான் வராரு. ஓகே. என்ன? அவர் வராரு. விஜய் வராரு. கண்டிப்பா வருவாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிரைவர் முதற்கொண்டு வருவாரு அதுல. ஓ! அலட்சியமான மெதுவா ஓட்டிட்டு போனது. இந்த மாரி விஷயங்கள்ல வரும். கண்டிப்பா அடுத்தடுத்த விஷயங்கள்ல வரும்னு வச்சுக்கங்களேன். 100% வரப்போகுது. ஏன்னா இதில தெளிவா விஜய தான் தெளிவா சொல்றாங்க. திட்டமிட்டு 4 மணி நேரம் தாமதமாக வந்து உரையேற்றியதாக அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா விஜய் எஃப்ஐஆர்ல வராரு. என்ன? கைதா இல்லையாங்கிறது அப்புறம். பட் குற்றவாளி. விஜய் ம்ஹ்ம். குற்றவாளி. என்ன? அதில ஒண்ணும் மாற்றம் கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றவாளின்னு சொல்ல முடியாது. குற்றவாளின்னு சொன்னீங்கன்னா, அவரு வந்து அ நிரு நிரு நிரூபிக்கப்பட்டால் தான் குற்றவாளி. ம். வெர்டிக்ட் குற்றம் வாங்கியிருக்கணும். அதாவது சாட்டப்பட்டவர். ஆமா. குற்றம் சாட்டப்பட்டவர். நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டிருக்கணும். ம். ஆமா. குற்றம் சாட்டப்பட்டவர் விஜய் ம். அப்படிங்கிறது ம். தான் இதுல ரொம்ப தெளிவா வந்திருக்கு. இன்னும் ஒரு விஷயம் நல்லாவே பார்த்தீங்கன்னா, நள்ளிரவு எப்படி நீங்க வந்து போஸ்ட்மார்டம் பண்ணீங்க? ம். அந்த அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் சார்புல வைக்கப்படக்கூடிய ஆமா. கேள்வி. இன்னைக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க சொல்றாங்க. ம். அத வந்து தெளிவா காவல்துறை வந்து தெளிவா சொல்லிடுச்சு. ம். 2021 நவம்பர் 15ஆம் தேதி மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட ஒரு அறிவிப்புல வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் இரவு நேரங்களில் போதுமான வசதிகள் கொண்ட ஆஸ்பத்திரியில போஸ்ட்மார்டம் பண்ணலாம். அரைகுறையா பிரைமரி ஹெல்த் சென்டர் மாரி உள்ள இடங்கள்ல தேவையில்ல. பட் ஜிஹெச் இதெல்லாமே மாவட்ட தலைமை அலுவலகத்துலலாம் எல்லாமே போதுமான வசதிகள் இருக்கு. ஸோ அதனால போஸ்ட்மார்டம் நள்ளிரவு பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ம். ஏன்னா கட்டமைப்பு வசதிகளே இல்லாத இடங்கள்ல நீங்க பண்ணிட்டோம். ஒரு என்ன சொல்றது? காடு. ஸோ பேருக்கு டெம்பரரியா பண்ணி குடுத்துட்டாங்கன்னுலாம் இல்ல. இதுல எந்த விஷயமும் கிடையாது. 2வது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நிலையிலும் இரவில் பிரேத பரிசோதனை செய்யலாம்னு சொல்லி ஒரு இது சட்டத்துல இருக்கு. அந்த சட்ட எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. திருத்தம் இருக்கு. ஸோ அதனால வாய்ப்பு இதுவும் தவறான ஒரு வார்த்தை. யாரு? இறுதியான ஒரே ஒரு பாஜக. கேள்வி சார். அதே சொல்லுங்க. வழக்கறிஞர் தரப்புல இருந்து பல கேள்விகளும் வைக்கப்படுது. 500 காவலர்கள் பணியில இருந்தாங்கன்னு சொல்லி காவல்துறை தரப்புல கூறப்பட்டது. அது வந்து மறுக்கிறாங்க. அது பொய்ன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல எப்படி இரவுல ஒரே சமயத்துல 39 பேருக்கும் பண்ண முடிஞ்சுச்சு? அப்படி பண்ண முடிஞ்சுச்சுன்னா எப்படி அவ்வளோ மருத்துவர்கள் இருந்தாங்களா அந்த இடத்துல? அப்படின்னு சொல்லி பல அடுக்கடுக்கான கேள்விகள முன்வைக்கிறாங்க. அ ஓகேங்க. இதுல ஒரே ம். என்ன இருக்கு? வேற என்ன ஏதாவது அடித்து கொலை அப்படின்னு சொன்னா தான் பிரச்சனைங்க. நல்லா ம். புரிஞ்சுக்கங்க. இதுல அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னா சொல்லலாம். இத சம்மந்தப்பட்ட குடும்பத்தினர் தான் இத வந்து கிளைம் பண்ணணும் முதல்ல. ம். யாரா இருந்தாலும். சி ஒரு சம்பவத்துல இந்த பிரேத பரிசோதனையில எனக்கு சந்தேகம்ங்கிறத நான் சொல்ல முடியாது. ம். என்ன ரத்த சொந்தம் நபர் தான் இதுல வந்து கிளைம் பண்ண முடியும். அவங்க தான் சொல்ல முடியும். இதுல அரசியல் பண்றதுக்கு வேலையே கிடையாது. ஓகே. புரியுதுங்களா? இதுல என்ன இருக்கு? நல்லாவே தெரியும். 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் போனவங்க சம்மந்தப்பட்ட இறந்தவங்க எப்படி போனாங்க? எப்படி இறந்தாங்க? என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறது எல்லாம் கிளியரா இருக்காங்க. இதுல தாவேக்கால ஒரு தரப்பு தான் இத வந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்குது. அதனால ம். இதெல்லாம் எடுபடாது. அதனால தான் அவங்க நள்ளிரவுன்னு சொன்னதுக்கு தான் இப்ப அவங்க வந்து போலீஸ்க்கு கிளைம் தெளிவா சொல்லுது. ஓகே. இல்லங்க, ஏங்க எவ்வளவோ சம்பவத்துல போஸ்ட்மார்ட்டமே பண்ணாம பாடிய குடுத்துருங்க. ஏங்க நாங்க புகார் கூட தரலங்க. அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதனால இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்கிறாங்க? சம்பவம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் கிளியரா தெரியும். சம்மந்தப்பட்ட குடும்பத்தினர் தான் இதுல சந்தேகத்தை ஏற்படுத்தணும். அவங்க ம். தான் அத கிளைம் பண்ணணும். இது தேவையில்லாத ஒரு சந்தேகமா நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். இந்த கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் சம்பந்தமாக அன்றைய தினம் இரவே போடப்பட்டிருந்த இந்த எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர் என்ன சொல்ல வருது? இதன் மூலியமாக என்ன வந்து நமக்கு தெரிய வருகிறது என்பது பற்றியான பல தகவல்கள வந்து எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி ஐயா. நன்றி.